Hi friends, welcome to Chennai Cooking. வாங்க நம்ம இன்னைக்கு டோமினோஸ்ல நம்ம யூசுவலா வாங்குற காம்போ பீஸா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி பாத்தீங்கன்னா நம்ம வீட்லயே ஈஸியா செஞ்சிடலாம். இதுக்கு மேக்ஸिमम பாத்தீங்கன்னா நம்ம இன்கிரிடியன்ட்ஸ்லாம் நம்ம ஆல்ரெடி நம்ம டாப்பிங்ஸ் மட்டும் ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா நமக்கு ஈஸியா 1 ஹவர்ல நம்ம இந்த ரெசிபி செஞ்சிடலாம். வாங்க இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எங்களோட சேனல் சென்னை குக்கிங்க்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் நோட்டிஃபிகேஷனையும் கண்டிப்பா மறக்காம பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ரெசிபி செய்யறதுக்கு பாத்தீங்கன்னா நான் 2 கப் மைதா மாவு எடுக்க போறேன். ஸோ 2 கப் எடுக்கிறோம் அப்படின்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஈஸ்ட் வார்ம் வாட்டரில் நான் சோக் பண்ணி வைக்க போகிறேன். அதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ண போகிறேன். சுகர் பார்த்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் மைதா மாவு 2 கப்ஸ் ஆட் பண்ணிக்க போகிறேன். இப்போ 2 கப்ஸ் மைதா மாவுக்கு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர், அரை டேபிள் ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஆயில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் எக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன். எக்கு பார்த்தீங்கன்னா ஆஃப் எக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ கொஞ்சமாக மில்க் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம ஆல்ரெடி ஆக்டிவேட் பண்ணி வச்சுருக்க ஈஸ்ட்டை நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம். நான் 2 கப்ஸையும் ஒரே பாத்திரத்தில் வச்சு போட்டிருக்கேன். ஸோ 2 கப் மைதா மாவுக்கு நம்ம 1 டேபிள் ஸ்பூன் ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணி வைக்கிறோம். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம ஆக்டிவேட் பண்ணி வச்சுருக்க அந்த ஈஸ்ட் வாட்டரை நம்ம ஆஃப்டர் 15 மினிட்ஸ் எடுத்து இந்த மாவில் ஆட் பண்ணி நம்ம பெசறணும். மொத்தமாக நம்ம ஈஸ்ட் எல்லாத்தையுமே நம்ம அப்படியே கொட்டிடக்கூடாதுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எப்படி சப்பாத்தி மாவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி இந்த ஈஸ்ட் கலந்த தண்ணியை நம்ம ஆட் பண்ணி இந்த மாதிரி சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு நம்ம பிசைஞ்சிக்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா நம்ம ஒரு மினிமம் 45 மினிட்ஸ் இந்த மாதிரி மூடி போட்டு நம்ம வச்சிடணும் தனியாக. இப்போ டாப்பிங்ஸ் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நான் ஆல்ரெடி மீல் மேக்கர் நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அது நான் கொஞ்சமாக ஆயில் போட்டுக்கிட்டு அதில் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். அதில் சால்ட்டும் கார்லிக் பவுடரும் நான் ஆட் பண்ணுறேங்க. கூடவே பார்த்திங்கன்னா பாப்ரிக்கா பவுடர் நான் ஆட் பண்ணியிருக்கேன். பாப்ரிக்கா பவுடர் இல்லைனா பரவாயில்ல, நம்ம யூஸ்வலாக யூஸ் பண்ணுற சில்லி பவுடர் காரம் கம்மியாக இருக்க சில்லி பவுடர் நம்ம இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். நம்ம ஒரு 2 மினிட்ஸ் ஃப்ரை பண்ண பிறகு ரெடி ஆகிடுச்சு. அதை தனியாக வச்சாச்சு. இப்போ சிக்கனையும் அதே மாதிரி பண்ண போகிறோம். கொஞ்சமாக ஆயில் போட்டுக்கிட்டு சிக்கன் நான் ஆட் பண்ணியிருக்கேன். குட்டி குட்டி பீசஸாக போட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் பார்த்திங்கன்னா சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க, கார்லிக் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே கொஞ்சமாக பாப்ரிக்கா பொடி ஆட் பண்ணியிருக்கேங்க. இது உங்கள் வீட்டில் இல்லைனா நீங்கள் பரவாயில்ல, பெப்பர் தூளோ இல்லைனா சில்லி பவுடர் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் சிக்கன் ரெடி ஆகிடும். அவ்வளோதான், நமக்கு டாப்பிங்ஸ் ரெடி. இப்போ நான் ஃபாயில் பேப்பர் போட்டு வச்சுருக்கிற இதில் நான் இப்போ ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். ஒரு அவன் பிளேட்டில் ஃபாயில் பேப்பர் போட்டுட்டு நம்ம ஆயில் கொஞ்சமாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம மாவை ஆல்ரெடி நம்ம இது ஈஸ்ட் கலந்து நம்ம பெசரி வச்சுருந்தோம் இல்லையா, அதை நமக்கு 4 உருண்டைகளை பிரித்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு 2 உருண்டையை இந்த மாதிரி நீட் பண்ணி இந்த மாதிரி நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிக்க போகிறோம். அது பார்த்திங்கன்னா மினி சைஸில் இருக்கும். ஸோ மினி சைஸில் நான் பீஸா ரெடி பண்ணியிருக்கேன். நம்ம 2 கப்ஸ் போட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி 4 உருண்டை கிடைக்கும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு 2 எடுத்து இந்த மாதிரி நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். இப்போ கேப்சிகமும் ஸ்வீட் கார்னும் வச்சுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு நான் அதில் மெரினரா சாஸ் இல்லைனா பாஸ்தா சாஸ் இல்லைனா பீஸா சாஸ், இதில் 3த்தில் எது கிடைச்சாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் டாப்பிங்ஸ் வச்சுட்டு மேலே மொசரல்லா சீஸ் அண்ட் செடார் சீஸ் வச்சுட்டு கொஞ்சமாக ஆரிகானோ போட்டு நான் பீஸா ஃபினிஷ் பண்ணிட்டேன்.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 200 டிகிரி செல்சியஸில் 15 மினிட்ஸ் வந்து நம்ம ஓவனில் வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு அழகாக பீஸா வந்து ரெடி ஆகிடும். இப்போ அதே மாதிரி வந்து மீதி 2 டாப்பிங்ஸையும் நம்ம பண்ண போகிறோம். அதே மாதிரி ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம பாஸ்தா சாஸ் வந்து மேலே அப்ளை பண்ணியாச்சு. இப்போ அதில் வந்து நான் டாப்பிங்ஸ் வந்து வைக்கிறேன். இப்போ சிக்கன் டாப்பிங் நான் வச்சிட்ருக்கேன். இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க மீல் மேக்கர் டாப்பிங்ஸும் வச்சாச்சு. மீல் மேக்கர் வந்து சின்னதாக கிடச்சா நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், அது ரொம்ப நல்லாயிருக்கும் இன்னமும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மொசரலா சீஸ் வந்து மேலே ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இன்னும் டேஸ்ட் கொடுக்கறதுக்காக நான் வந்து கொஞ்சமாக செடார் சீஸ் வந்து யூஸ் பண்ணுறேன். இப்போ கொஞ்சமாக ஆரிகானோ வந்து போட்டுக்கோங்க. உங்களுக்கு பிடிக்கும்னா சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சமாக போட்டுக்கலாம். இப்போ டாப்பிங்ஸ் வந்து எனக்கு தெரியணுன்றதுக்காக நான் மேலே திருப்பியும் வந்து சோயா வந்து வச்சுருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா அதே மாதிரி 200 டிகிரி செல்சியஸில் 15 மினிட்ஸ் நம்ம வச்சுட்டு ஓவனில் வச்சு எடுத்தோன்னா நமக்கு அழகாக வந்து மினி பீஸா ரெடி ஆகிடுச்சு. காம்போ சைஸில் இந்த மாதிரி தான் நமக்கு கிடைக்கும். நமக்கு இப்போ அழகாக வந்து டாமினோஸ் பீஸா நமக்கு சூப்பராக தயாராகிடுச்சு. டாமினோஸில் வந்து பார்த்திங்கன்னா காம்போ பீஸா இந்த மாதிரி கிடைக்கும் நமக்கு. ஸ்வீட் கார்ன், கேப்சிகம், சிக்கன் அண்ட் மீன் மேக்கர் பீஸா. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.